முறைகேடு புகாரில் முந்தைய மதுரை மாநகராட்சி பெண் மேயர் பதவியிழந்த நிலையில் பல மாதங்களுக்கு பிறகு புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொறுப்பு மேயர் நாகராஜன் குப்பை மேலாண்மையில் பெரிய அளவில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். வெள்ளக்கல் குப்பை சேகரிப்பு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அவர்லேண்ட் என்ற நிறுவனத்திற்கு 1 டன் குப்பைக்கு சுமார் 2000 வழங்கப்படும் நிலையில் அவர்கள் செய்யும் அதே பணிக்காக மற்றொரு நிறுவனத்திற்கு தினசரி 65,000 ரூபாய் வரை வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நான் மதுரை மாநகராட்சியுடைய பொறுப்பு மேயர் நாகராஜன். பொதுவா மதுரை மாநகராட்சி வெள்ளக்கல் பகுதியில குப்பை சேகரிப்பு மையம் இருக்கு. அதை ஒட்டி பாம்பன் ஒரு குடியிருப்பு பகுதி இருக்கு. அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக மழை காலங்கள்ல நாங்க குடியிருக்கவே முடியல. பெரிய பெரிய வண்டு ஈலாம் வருது. எவ்வளவோ நாகரிகமா பல ஊர்கள்ல மாத்திட்டாங்க. ஏன் மதுரை மாநகராட்சியில தொற்று நோய் பரவக்கூடிய அபாயத்தோட எங்களெல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னு தொடர்ச்சியா மனு கொடுத்துருந்தாங்க. அதை ஒட்டி இன்னைக்கு ஆய்வு பண்றதுக்காக பார்த்தேன். பார்த்தா அந்த அவர்லேண்ட் கம்பெனி எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ டன்னுக்கு 2000 ரூபாய் மாநகராட்சி பணம் கட்டி அவங்க மொத்த கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்கதான் கொண்டு போய் மேல கொட்டணும். அதை இன்னொரு நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்து ஏதோ அன்னைன்னு ஒரு நிறுவனம் அவங்களுக்கு டெய்லி 62,000 65,000 பணம் கட்டணுமா மாநகராட்சி. அவங்க தடம் போட்டு ஒதுக்கி கொடுப்பாங்க. யார் எடுத்தாங்களோ அவங்க தானே செய்யணும். அது ஒரு கேள்வி. அதுக்கடுத்து பார்த்தா இந்த குப்பையெல்லாம் தரம் பிரித்து அது கொடுக்குற பணி, அதுல இருந்து பல பொருட்கள் கிடைக்கும். அதன் வருமானத்தை மாநகராட்சியில சேர்க்கணும். அதுதான் அதுக்கு ஒரு நியாயமான நோக்கமா இருக்கும். அப்படி ஒரு நிறுவனம் எடுத்துட்டு அந்த மிஷின்ஸ்ல ஓடல, ஊழ துருப்பிடிச்சிருக்கு. இந்த சுத்திகரிப்பு செக்ரிகேஷன் சொல்லக்கூடிய தரம் பிரிக்கிற வேலை நடக்கல. அதுல வெளிமாநில தொழிலாளர்கள் நிறைய அங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு 100 பேருக்கு மேல இருக்காங்க. அதை தாண்டி பாம்பன்ல இருந்து ஒரு 100-150 பேர் ஒரு பெரிய கம்பெனில இருந்து அப்படியே அவங்களுக்காகவே ஒரு காம்பவுண்ட் சோரை உடைச்சு விட்டு இந்த பக்கம் இருக்கிற குப்பையில இருக்க பொருள்களை கூட பிறக்கிட்டு போறாங்க. நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை. இங்கிட்ட ஒரு பக்கம் ஜேசிபி போகுது, அங்கிட்ட ஒரு பக்கம் வேற வேற பெரிய பெரிய வண்டியை வச்சு ஒதுக்குறாங்க. அதுக்குள்ள நடந்து போய் சின்ன பையன் குழந்தை தொழிலாளர் முதற்கொண்டு இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்தேன். அப்ப எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நோய் வருது ஒண்ணு. மனிதர்கள் வாழ வழி இல்லாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு பாக்குறப்ப நம்ம இந்த நாட்டுல ஏண்டா இருக்கோன்ற அளவுக்கு இருக்கு. அப்படி ஒரு சின்ன பையனோட ஒரு அம்மா புறங்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க காலங்காலமா பல வருஷமா பாம்பன்னார்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோங்க. நான் மட்டுமா எடுக்கிறேன், 100-150 பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி யாரு கீழே நீங்க வேலை பாக்குறீங்கம்மா, யார்கிட்ட கொண்டு சேர்க்கறீங்க இந்த பொருளை கேட்டா அவங்க சொல்லல. அப்ப அது என்ன அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் காம்பவுண்ட் சோரை உடைச்சு பாம்பன்னாருக்காரவங்க அழுறதுக்கு இவங்க உதவி பண்றாங்க? ஒண்ணு. அதனாலேயே குப்பையை கொண்டு போய் அந்த பக்கம் கொட்டுறாங்க. இவ்வளவு பெரிய 200-300 ஏக்கர் இடம் இருக்கு. இந்த பக்கம் கொட்டாம குடியிருப்பு பகுதியை ஒட்டியே கொட்டுறாங்க. பல மனுக்கள் நம்மகிட்ட வந்துட்டே இருக்கு. அது இந்த பிரிக்கிற நிறுவனத்துக்கு 34.58 கோடி ரூபாய், 33.58 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் ஒரு நிறுவனத்துல கொடுக்குறாங்க. அவங்க 2022 நவம்பர்ல எடுத்திருக்காங்க. அந்த போர்டை பார்த்தேன். 1.5 வருஷம் அவங்களுக்கு டைம். ஆனா இப்ப 2026 போயிட்டு. அப்ப அவங்க என்ன பிரிச்சாங்க, அவங்களுக்கு என்ன பணி நடந்திருக்கு, இதெல்லாம் அதிகாரிகள் யாரும் ஆய்வு பண்ணணும்ல. ஓடாம ஒரு கம்பெனி இருக்கு, அங்க வேலை பார்க்கறவங்க வச்சும் பிரிக்கிறாங்க. அதாவது நவீன முறையை பயன்படுத்தி பிரிச்சு மாநகராட்சிக்கு கொடுக்க விட்டுட்டு இவங்க வேலை பார்க்குற தொழிலாளிகளை, அதுவும் ரொம்ப வைத்தறிச்சலான விஷயம் என்னன்னா, ரொம்ப சம்பளத்துக்கே வாழ வழி இல்லாம இருக்க கூட வடமாநில தொழிலாளர்களை அந்த லாரிக்குள்ள சக்கரத்துக்குள்ள போய் பிறக்கி எடுக்கிறாங்க. அதோட ஆபத்து தெரியாம. அங்க நான் கொஞ்ச நேரம் நிக்கிறப்பே மயக்கம் வந்துச்சு. அவ்வளவு ஸ்மெல்லு. இதுல மழை பெஞ்சா சொல்ல வேண்டியதே இல்லை. அவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயத்த எதுக்கு இவங்க ஆட்கள் அங்க அனுமதிச்சு பிறக்க சொல்றாங்க? பிறக்கி யாரு எடுத்துட்டு போய் யாரு விற்கிறா? இவங்களுக்கு என்ன சம்பளம்? எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு நிறுவனத்துக்கு கீழே, ஒரு நிர்வாகத்துக்கு கீழே, யாரு கண்ட்ரோலுக்கு கீழே செயல்படுதா இல்லையா, அவங்கவுங்க சொல்லி செயல்படுதா அப்படிங்கிறது நமக்கு கேட்கணும்னு தோணுது. நான் ஒரு பொறுப்புல இருக்கேன். நானே ஏதாவது கேள்வி கேட்டா எந்த பதிலும் வர்றதில்லை. அப்ப நேரம் வந்தா பாப்பமே சொல்லி பார்த்தா உண்மையிலே இது ஒரு நிர்வாகமானு நம்மளுக்கே கேட்க தோணுது. அதனால சம்பந்தப்பட்டவர்கள் மீது இனிமேலாவது நடவடிக்கை எடுக்கணும். இது கார்பரேஷனுக்கு இழப்பீடு தானே, பிரிச்சு அவங்கள தனியா வேலைக்கு விட்டுக்கிட்டாங்க. இழப்பீடுதான், கார்பரேஷனுக்கு இழப்பீடுதான். இப்ப கூட அந்த அவர்லேண்ட் நிறுவனம் கல்லு மண்ணெல்லாம் கொண்டு வெயிட் போட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுக்க ரத்து பண்ணணும். என்ன கேட்கணும், ஒரு தப்ப கண்டுபிடிச்சா சீரியஸான நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்ப நடவடிக்கை எடுக்கலன்னா அது என்ன? இப்போ இந்த அவர்லேண்ட் நிறுவனனால தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சிக்கு கெட்டது. அவங்க ஒழுங்கா குப்பை எடுக்கிறது. அவங்க எப்போ என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட என்ன நாம்ஸ்ல அவங்க எடுத்தாங்களோ அது எதையுமே ஃபாலோ பண்ணல. அந்த KPY நாம்ஸ் படி எவ்வளவு ஊழியர் வேணும்,
என்ன வெஹிக்கிள் வேணும், அதெல்லாம் அவங்க எதுவுமே ஃபில் பண்ணல. மாநகராட்சி ஊழியர்களும் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, டேக் ஓவர் பண்ணாங்க. மாநகராட்சியோட வெஹிக்கிள் பாதி டேக் ஓவர் பண்ணாங்க. ஆனா வேலை மட்டும் நடக்கல. அவங்களுக்கு எங்க லாபம் கிடைக்குதோ அதை மட்டும் செய்வாங்க. உதாரணத்துக்கு மரக்குப்பையை வெட்டி போட்டா சில பேர் எடுக்க மாட்டாங்க, அதுல வெயிட்டேஜ் இருக்காது சொல்லி. அப்ப மக்கள் மத்தியில மாநகராட்சிக்கு கெட்ட பேர் ஆகுறது இந்த நிறுவனத்தோட செயல்பாடு. எங்களுடைய கொள்கை என்னன்னா, தனியாருக்கு எதையும் விடக்கூடாது. தனியாருக்கு ஒரு என்ன நடக்கும்னா, அந்த தொழிலாளி தன்னுடைய உரிமையை கேட்க முடியாது. இன்னொரு 4 ஷிஃப்ட் அடினா அவர் அடிக்கணும், அடிக்கடி வீட்டுக்கு போக சொல்லிடுவார். இதே மாநகராட்சி தொழிலாளர்னா அவங்க உரிமையை கேட்கலாம். அப்ப அவர் தொழிலாளியோட உரிமை பாதிக்கப்படுது. இன்னொரு சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. தனியார் வந்து லாபம் கிடைச்சா செய்வாங்களே தவிர, ஒரு ஒரு திருவிழா போன்ற காலங்கள்ல கூடுதலா பணியாற்றணும் அவங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்க பாட்டுல போயிட்டே இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், எதையுமே தனியாருக்கு விடாம நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்கிறது என்னுடைய இந்த மாநகராட்சி நிர்வாகத்துல வந்து நீங்க இது பண்றீங்க, பொறுப்புன்றப்ப அவங்களோட சரியா செயல்படுறதுனால அவங்களோட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கலாம். நான் பல நேரம் லெட்டர் நானே அனுப்பியிருக்கேன். ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணும்னு மன்ற கூட்டத்தில் பேசியிருக்கேன். 2024 அக்டோபர் 24 நடந்தால் மன்ற கூட்டத்துல அவர்லாண்ட் நிறுவனத்தை ரத்து பண்ணணும்னு நானே பேசியிருக்கேன். அப்ப ஏன் பண்ணலைங்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பதில். மாநகராட்சி ஆணையாளரும் வந்து மேயருக்கு கட்டுப்பட்டவர். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஆணையாளருங்கிறவங்க வந்து எப்படி இருக்கணும்னா, நிர்வாகத்தை நடத்தணும், எல்லோருக்கும் பொதுவானலா இருக்கணும், கட்டுப்பட்டு இருக்காங்களோட பொதுவா இருக்கணும். அதுவே இல்லை. அவங்க பல பல தகவல் எனக்கு சொல்றது இல்லை. இப்ப கூட 12ஆம் வகுப்பு மாணவர்களை பாராட்டினாங்க மாநகராட்சி பள்ளியில. மேயர்னு ஒருத்தர் இருக்காரு இன்சார்ஜ், கையெழுத்து நான் தான் போடணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் மேயர் பொறுப்புன்னு போட்டு கையெழுத்து வாங்கிட்டு போறாங்க, நாம போடுறோம். இப்பவும் சொல்றேன், மதுரை மாநகராட்சி வரலாற்றிலேயே எந்த ஒரு ஊழலும் இல்லாம, எந்த ஒரு கரப்ஷன் கமிஷன் இதெல்லாம் இல்லாம எத்தனை கையெழுத்து வேணாலும் போடுவோம். அதை நாங்க தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா எங்களை யாரும் சொல்ல முடியாது. அப்ப அந்த அளவுக்கு இருக்கிற எங்களை வந்து அவங்க ஏன் மதிக்க மாட்டாங்கன்னு தெரியல. இது அப்படிதான் நான் புரிஞ்சு கொண்டிருக்கேன். ஒரு ஒரு கூட்டத்தை பாராட்டினா கூட்டணும்ல. இதே வேற ஒரு கட்சி மேயர், பெரிய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சினால எங்களை புறக்கணிங்களான்னு தெரியல. வேற ஒரு கட்சி மேயரா இருந்தா இவங்க கூப்பிட்டு நேரம் பேசியிருப்பாங்க. சொல்லாம செய்யவே முடியாது. அவங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா இவங்க சொல்றதே இல்லை. இப்ப கூட பாருங்க, செவ்வாய்க்கிழமை வந்து குறைதீர் கூட்டம் நடக்கும்னு நான் தான் குறைதீர் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி சிஎம் வரைக்கும் தபால் அனுப்பியிருக்கேன். இவங்களுக்கு அனுப்பின காப்பியே சிஎம் வரைக்கும் அனுப்பியிருக்கேன். ஆனா குறைதீர் கூட்டம் எப்படி எப்ப நடக்கும்னா, ஏன் போல குறைதீர் கூட்டம் நடக்குறாங்கன்னா, ஒரு மண்டலத்துல போய் மனு கொடுப்பாங்க. அந்த ஏசி வந்து வேலை பார்க்க மாட்டாரு, இல்ல அவங்க கீழே இருக்க கிளர்க்கு வேலை பார்க்க மாட்டாங்க. அப்ப இவங்களை வேலை பார்க்க மாட்டான்னு முறையிடுறதுதான் குறைதீர் கூட்டம். அப்ப அந்த குறைதீர் கூட்டம் எப்படி நடத்தணும்னா, டிசி இருக்கணும், கமிஷனர் இருக்கணும், மேயர் இருக்கணும், துணை மேயர் இருக்கணும். இப்படி எல்லாரும் சேர்ந்து நடத்தினாதான் அது குறைதீர் கூட்டம். இப்ப கலெக்டரேட்ல ஒரு கூட்டம் நடக்குது, கலெக்டர் அன்னைக்கு இல்ல, தாசில்தார் வச்சு நடத்த சொன்னா பொருத்தமா இருக்குமா? அது மாதிரிதான் மேடம் வந்து இப்போ வந்து 5 மண்டலத்திலையும் நடத்தணுங்கிற கண்துடைப்புக்காக குறைதீர் முகாமுக்காக நடத்தல. பேப்பர்ல செய்தி வருது, நடத்த சொல்லி நெருக்கடி வருதுன்னு சொல்லி கண்துடைப்புக்காக ஒரு கூட்டத்தை செவ்வாய்க்கிழமை போட்டுருக்காங்க. எனக்கு தெரியாது. காலங்காலமா குறைதீர் கூட்டம் நான் 4 வருஷமா இருக்கேன், மேயர் தலைமையில நடக்கும். அப்ப நம்ம தலைமையில் நடக்கிறது அவங்க விரும்பலையா என்னன்னு தெரியல. மண்டலத்துல மொத்தமா சேர்த்து மெயின் ஆபீஸ் நடத்திருக்கோம், மெயினா பல கூட்டம் அப்படி நடத்திருக்கோம், வரிக்கலாம் அப்படி நடத்துங்கன்னு நான் லெட்டர் வச்சேன். 5 மண்டல அதிகாரி வர சொல்லி எல்லா பேரும் இருந்து மொத்தமா ஒரு கூட்டத்தை இங்க நடத்தவும் வச்சா, அவங்க 5 ஜோன்ல ஏசி தலைமையில் நடக்கும்னா, அப்ப ஏசி தலைமையில கூட்டம் நடக்கும். மேல இருக்கிற அதிகாரிகள் யாருக்குமே இதை போக வேண்டியது இல்லையா? யாருக்குமே அதுல ரோல் இல்லையா? இது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அப்படி நடந்தா செல்லாது. நான் என்ன கேட்கிறேன், குறைதீர் கூட்டமே கிடையாது, அந்த ஏசி வேலை பார்க்கலன்னு அவர்கிட்டயே போய் சொன்னா அது எப்படி வேலை நடக்கும்? அப்ப டிசி எல்லாம் எதுக்கு இருக்காரு, கமிஷனர் எதுக்கு இருக்காங்க? அவங்க மக்களுக்கு எப்படி அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.